பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமீன். நம்ம கனம் பண்ணுகிறத பற்றி தான் பார்க்குறோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இடத்துல அந்த இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, உங்கள் நாட்கள் நீடித்து இருக்கும்படி, உங்களோட ஆயுசு நாட்கள் பரிபூர்ணப்படும்படி இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணணும். உங்கள் பெற்றோர்னா உங்களை பெற்றவங்களை மாத்திரம் இல்லை, உங்கள் பெற்றவங்களுக்கு வயசுக்கு சமானமாக இருக்கிறவங்களை, பெரியோர்களை நீங்கள் கனம் பண்ணுங்க. அவங்கள மதிக்கரிச்சு தேவன் சொல்லுகிறது விசேஷ விதமாக உங்களை பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணி தான் ஆகணும். அம்மா அப்பாவுக்கு என்ன தெரியும் அசட்டை பண்ணிடாதீங்க. தாய் தகப்பனை நீங்கள் கனம் பண்ணுறச்சே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளெஸிங்ஸ் உங்கள் சிறுசன் மேலே வந்து பதியும். அது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் அடுத்த சந்ததி வரும்ல, அவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரு வேளை நீங்கள் பெற்றோர்களையோ இல்லை மற்ற பெரியவர்களை நீங்கள் அசட்டை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தேவன்கிட்ட அதை மன்னிப்பு கேட்டு தேவனோட ஒப்புரவாகி, தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வர வேண்டிய இடத்துல அந்த நன்மை வரலைன்னா ஒப்புரவாகி தேவனோட கூட பெற்றவங்களை மற்றவங்களை நீங்கள் ஹானர் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதைனா என்ன? அந்த அன்பு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அது ஏதோ கடனுக்கேன்னு இல்லாமல் டியூட்டியாக செய்யாமல் அன்போட தேவநாம மகிமைக்கென்று செய்யறச்சு நிச்சயமாக அதற்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அவங்க ஒரு வேளை ஏதாவது தெரியாமல் உங்களை சொல்லியிருந்தாலோ இல்லை புரிந்து கொள்ளாமல் போனாலோ உங்களுக்கு ஒரு நாள் வயசாகுங்கிறது அதை புரிந்து கொண்டு நம் தாய் தகப்பனை நம்ம கனம் பண்ண வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஏன்னா அடுத்தது நம்ம பிள்ளைங்க அப்போ தான் நம்மளை கனம் பண்ணுவாங்க. உங்களை அசட்டை பண்ணி உங்களை ஒதுக்கினா எப்படி இருக்கும்? அப்போ உங்கள் பெற்றவங்களை நீங்கள் ஒதுக்கக்கூடாது, அது உங்களுக்கு சாபமாக போயிடும். அதை எண்ணி தேவனுக்கு பயந்து இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற இந்த பிரமாணத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கச்சு நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தகப்பனே, ஒரு விசை ஆண்டவரை பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதிக்கத்தக்கதாக அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த தேசத்தில் அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மேலே சிரசில் வந்து தங்கும்படியாக, அதன் நிமித்தம் அவர்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகும்படியாக, அந்த ஆயுசு நாட்கள் ஆண்டவரை பரிபூர்ணம் அடையும்படியாக, எல்லாவித நன்மைகளை பெறும்படியாக, பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதிக்க ஆண்டவரை கனம் பண்ண அவர்களுக்கு நீர் கிருபை தருவீராக. யாராவது அப்படி அசட்டை பண்ணியிருந்தா ஒரு விஷயம் அவர்கள் குற்றம் குறைகள் அவங்களை மன்னித்து அவர்களோடு வருங்கால சந்ததிகளையும் ஆண்டவரே நாச மோசத்துக்கு தப்புவிக்கும்படி மனம் திரும்பி உம்முடன் ஒப்புரவாக பெரியோர்களை ஆண்டவரை பெற்றோர்களை கனம் பண்ண பிள்ளைகளுக்கு கற்றுத்தாரும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.